சொல்றதுக்கே தெரியல. உண்மையில வாழ்நாள் சாதனையாளர் விருதெல்லாம் வாங்கினது இதுதான் பெரிய விருது. நான் வாங்கினதான் சந்தோஷப்படுறேன். உண்மையில நம்மளால ஒரு 10 பெண்கள் வந்து அவங்க மெமோகிராம் பண்ணிட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். உண்மையில எங்களோட சின்ன திரை பெரிய திரை அவங்களுக்கும் நான் சொல்றேன், அவங்களால முடியாதவங்களை வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டு வரேன்னா நீங்க வந்து அவங்களுக்கு நல்லபடியாக எல்லாமே பண்ணி கொடுக்கணும். ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே மறக்க முடியாத ஒரு நாள் ஆக்கிட்டாங்க. சக்கி இல்லை இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு கிளினிக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வர ஒரு ஃபீலிங்கே இல்லை. நம்ம ஏதோ ஒரு பெரிய இடத்துக்கு வந்துருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற டாக்டர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஒரு டாக்டரோட பயம் இல்லாமல் நம்ம வந்து தாராளமாக நமக்கு தேவையானது எல்லாமே அவங்ககிட்ட மனம் விட்டு பேசலாம், கேட்கலாம். ஏன்னா எல்லாருமே வந்து எல்லாத்துலேயுமே சிறந்தவர்களாக இருக்கிறாங்க. ஸோ ஆன்காலஜியாக இருக்கட்டும், ரேடியாலஜிஸ்டாக இருக்கட்டும், மெமோகிராம் டெஸ்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், பேத்தாலஜிஸ்டாக இருக்கட்டும், சான்ஸே இல்லை. நாங்கள் இருக்கோம் மேடம். முதல்ல சொன்னது மேடம் வலிக்குமான்னு தான் கேட்டேன். இல்லை அவ்வளோதான் வலிக்காது, நம்மளாம் எல்லாமே தாங்குவேன்னு சொல்லி நமக்கு தைரியம் கொடுக்குறேன். இப்படி ஒரு டாக்டர்ஸ் நமக்கு நிச்சயமாக தேவை. தேங்க்யூ ஸோ மச். சக்கினா என்ன மீனிங்? சக்கி நம்ம என்ன சொல்லுவாங்க, தோழி, ஃப்ரெண்டு, எல்லாருமே நமக்கு சக்கி தானே. நம்ம சக்கியா இருந்தாலே நமக்குள்ளதான் எல்லாமே அண்டர் ஒன் ரூஃப் எல்லாமே சக்கினாலே. தமிழ்ல சக்தி சக்தி வேற, சகா சகி சகான்னு சொல்லுவாங்க தெரியுமா? சகானா சகின்னு சொல்றாங்க. இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்களா மேடம்? கண்டிப்பா. மார்பகத்தை பத்தி மார்பக வெல்னஸ் கிளினிக் தான் இது. இது வந்து கேன்சர்னு கூட நாங்கள் வார்த்தை யூஸ் பண்றோம். இட்ஸ் பிரஸ்ட் கிளினிக். பெண்களுக்கு மிக முக்கியமானது மேடம் சொன்ன மாதிரி ஒரு அவேர்னஸ் வேணும். இன்னமும் பெண்களுக்கு வந்து டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகணும்னா ஒரு ஆண் துணை கூட்டிட்டு போகணும். அப்படி ஒரு நிலைமை தான் இருந்துட்டு இருக்கு. பட் அது மாதிரி இல்லாம ஃப்ரீயா வந்து கேட்டு பழகிறதுக்கு இப்போ ஆண் மருத்துவர்னு கூட இல்லாம டெடிகேட்டடா பிரத்யேகமான பெண் மருத்துவர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட மனம் விட்டு பேசி எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, என்னோட பிரஸ்ட்டை செக் பண்ணணும்னா செக் பண்ணிட்டு இது ஒரு இப்போ நம்ம ஒரு சாதாரண ஒரு வண்டி வாங்கினா கூட நம்ம வந்து ரெகுலர் சர்வீஸ் பண்றோம். அப்ப நம்ம பாடிக்கு பிரச்சனை வந்தா தான் போய் டாக்டரை பார்க்கணுங்கிறதே இல்லை. பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே நம்ம அப்பப்போ ஸ்கிரீன் பண்ணிக்கணும். அது மாதிரி இங்க வந்து பெண்கள்கிட்ட மனம் விட்டு பேசி பெண் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு போறதுக்காக ஒரு கலந்தாய்வு, ஒரு கவுன்சிலிங் தான் இது ஆக்சுவலி. அப்ப தேவைப்படுறவங்களுக்கு மட்டும் அதை தாண்டி நம்ம டெஸ்ட் எடுக்கலாம், ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்கேஸ் ஏதாவது கண்டுபிடிச்சோம்னா அதுக்கான முழு ட்ரீட்மெண்ட் எல்லாமே. இப்போ பிரஸ்ட்டுக்கான பிரத்யேகமான சர்ஜன்ஸ் இருக்கிறாங்க. மார்பகத்தை முழுமையாக ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிக்கும் போது அந்த கட்டியை மட்டும் நம்ம எடுத்தா போதும், ஸ்கார்லெஸ். ஏன்னா எப்படி வெளி தோற்றம் இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெண்ணுக்கு ஒரு இமேஜ் முக்கியம். ஸோ அதனால ரொம்ப ஸ்கார்லெஸ் சர்ஜரி பண்ண முடியும். மெடிக்கல் ஆன்காலஜியில் பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடிலாம் கீமோனா பயப்படுவாங்க, முடி கொட்டும் அப்படிங்கிற பிரச்சனை நம்பி அதுக்காகவே வரமாட்டாங்க. அது ஒரு ஸ்டிக்மா. இப்போ அது தேவையில்லை. ஹார்மோன் தெரப்பி இருக்கு, அட்வான்ஸ்டா டார்கெட்டட் தெரப்பி அண்ட் இம்யூனோ தெரப்பி இருக்கு. இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்னால சைடு எஃபெக்டே எதுவும் இல்லாம நல்ல ஒரு முழுமையான குணம் கொடுக்க முடியுது. பிரஸ்ட் ரேடியேஷன்ல பாத்தீங்கன்னா பிரஸ்ட்டுக்கு வந்து ஃபுல்லா ரேடியேஷன் கொடுக்க தேவையில்லை. கட்டி எடுத்த இடத்துக்கு மட்டுமே ரேடியேஷன் கொடுக்கலாம். அந்த அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ் ஆஃப் சைடு எஃபெக்ட்ஸே இல்லாம நம்ம பண்ண முடியும். இப்படி எல்லா அட்வான்ஸ்மெண்ட்டுமே இங்க இருக்கு, இந்த ஹாஸ்பிட்டல்லே இருக்கு. நம்ம வேற எங்கேயும் போக தேவையில்லை. பெட் ஸ்கேன் இருக்கு, ஹோல் பாடி பெட் ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கலாம். எல்லா ஃபெசிலிட்டியும் இங்கே இருக்கு. பிரஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க, எல்லாமே இங்கே இருக்கு. பண்ணலாம். சகிங்கிறதுக்கான பேர் என்னன்னு சொல்லி நம்ம நம்பர் கேட்டிருந்தாரு. சகின்னு சொன்னா தோழி. இங்க வந்து நம்ம இதை ஆரம்பிச்சிருக்கிறதுக்கான ரீசனே வந்து பெண்கள் வந்து பெண்களை பார்க்கணும் அப்படிங்கிறது இந்த காலத்துல நிறைய பேர். முன்னாடி ஆளுங்க கிடையாது, நமக்கு எல்லாரும் வந்து இருக்கிறவங்கள பார்ப்பாங்கன்றது. இப்போ நிறைய பேர் அதை வந்து விரும்புறாங்க. ஸோ நம்ம வந்து பெண்ணா இருக்காங்கன்னா நமக்கு வந்து பெண்ணுக்கு மார்பக சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும் இன்னொரு ஒரு பெண் டாக்டர் இருந்தா நல்லா இருக்குமேங்கிறது சொல்றாங்களோ இல்லையோ மனசுல வந்து அவங்களுக்கு இருக்கிற ஒரு விஷயம். மேடம் அதே தான் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் வரும்போது. ஸோ இதில் பார்த்தோம்னா நம்ம டாக்டர் சுனிதா அவங்க வந்து சர்ஜரி பொறுத்த வரைக்கும் அவங்க முதல்ல பார்த்துட்டு என்ன இருக்குது, கட்டி இருக்குதா இல்லையா என்னங்கிறது வந்து இது பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அதுக்கான ஸ்கேன் எடுக்கிறதுக்குன்னு சொல்லி தான் நமக்கு வந்து டாக்டர் காவியா இருக்காங்க. அவங்க வந்து ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த மேமோகிராமோ ஸ்கேன் எடுக்கிறது, கட்டி எப்படி இருக்குது என்ன எதுங்கிறது அதை பார்த்தோன்னே ஓரளவுக்கு நமக்கு சொல்லிடுவோம். கட்டி வந்து அதில் வந்து கேன்சர் மாதிரி இருக்கா, 1 2 3 4 5 சொல்லும்போது 4 5 வந்தால் கேன்சருக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இன்னும் 2 3 ஒன்றுனா பயப்பட வேண்டாம், நம்ம ஸ்கேன் மட்டும் பண்ணிட்டு வந்தால் போதும். அதே மாதிரி வந்துட்டு நெக்ஸ்ட் ஒருவேளை ஏதாவது கண்டுபிடிச்சா சதர் டெஸ்ட் எடுத்துட்டு அதை பார்க்கறதுக்கு டாக்டர் சிவரஞ்சனி அவங்க தான் பெத்தாலஜி டிபார்ட்மெண்ட்ல. ஏன்னா எதா இருந்தாலும் கேன்சருக்கு வந்து ஆணிவேர்ங்கிறது ட்ரீட்மெண்ட்ல அந்த பயாப்சி சதை பரிசோதனை அவங்க பார்த்துட்டு அதில் சில ஸ்பெஷல் டெஸ்ட்டை பார்த்துட்டு என்ன விதமான ட்ரீட்மெண்ட் தேவைங்கிறது அதான் அவங்க வந்து சொல்லுவாங்க. இதை வச்சு நம்ம வந்து ட்ரீட் பண்ணலாம். அண்ட் இது வந்து சொன்ன மாதிரி வந்து மார்பக சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களுக்கும் கேன்சர்னு மட்டும் கிடையாது. மார்பகத்தில் என்ன கட்டிங்கிறது வந்து எல்லா பெண்களுக்கும் அவங்க லைஃப்பில் வரக்கூடியது. ஸோ என்னன்னா சில பேர் வந்து சின்ன வயசில் ஒரு 15 வயசில் வந்து இது கட்டி இது கேன்சர் ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டு வருவாங்க. அப்படி கிடையாது. பெரும்பாலான கட்டிகள் வந்து சாதா கட்டியாக தான் இருக்குது. ஒரு
வாழ்க்கையில் வர கட்டிகள்லாம் பார்த்தோம்னா 90% மேலே வந்து சாதா கட்டியாக தான் இருக்கும். ஆனால் வயசாக ஆக எந்த வயசில் வருது, எந்த விதமான கட்டியாக இருக்குது, ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது என்னங்கிறத கண்டுபிடிக்கிறது. இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. ப்ளஸ் ட்ரீட்மெண்ட்டில் அதுக்கு மேலே தேவைப்பட்டால் நமக்கு கதிர்வீச்சு இந்த மாதிரி போகும்போது அதுக்கு தான் டாக்டர் ஆஸ்மி இருக்காங்க. ஸோ அவங்க வந்து லீட் பண்ணி அதுக்கு வந்து ரேடியேஷன்லாம் முன்னாடிலாம் ஒரு மாதம் 2 மாதம் ஆகும். இப்போ 5 நாளில் முடிச்சிடலாம். ஒரு வாரம் தான். வெளியூர்லேருந்து வராங்க, வெளிநாட்டிலேருந்து வரவங்களாம் எடுத்துகிட்டு 5 நாளில் ரேடியேஷன் முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ அதுக்கு வந்து டாக்டர் ஆஸ்மி. ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு ஃபுல் லேடிஸ் டீம் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் அதே மாதிரி இப்போ டாக்டர் அருண் இருக்கார். அவர் தான் வந்து மெடிக்கல் ஆன்காலஜி ஹெட். டாக்டர் விமல் இருக்கார், அவர் சர்ஜிக்கல் ஆன்காலஜி ஹெட். நான் ஓவரால் டாக்டர் பாலாஜி வந்து இன்சார்ஜ் ஆஃப் இது அப்படின்னு சொல்லி இருக்கிறது ஆன்காலஜி டிபார்ட்மெண்ட். ஸோ இது எல்லாருமே எங்கள் கைடன்ஸில் அவங்க எல்லாருமே வந்து தேர் டேக்கிங்க. ஸோ லேடிஸ் வந்து லேடிஸை ஃப்ரீயாக பார்த்து பெண்களுக்குன்னு உரியதுன்னு ஆரம்பிச்சதுனால தான் சக்கினே பேர் வச்சிருக்கோம். பெண்களுக்கான தொழில் அந்த ரீசனால தான் இதுக்கு சக்கின்னு பேர் வச்சிருக்கோம். எல்லாம் ஒரே இடத்துல இருக்குது. இது சில இடத்துல பார்த்தோம்னா இது ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், அங்கே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். எல்லாருமே இங்கே தான் ஒரு நிமிஷத்தில் இங்கேயே பார்த்துட்டு எல்லாத்தையும் டிசைட் பண்ணி ஒரு நாளில் டெஸ்ட் ரிசல்ட் கொடுத்துருவோம். காலையில் பண்ணால் சாயந்தரம் ரிசல்ட், அடுத்த நாள் பயோப்சி ரிசல்ட். ஸோ ட்ரீட்மெண்ட் உடனுக்குடனே கிடைச்சிடும். மேமோகிராஃபின்னு சொல்லும்போது அதில் அட்வான்ஸ்டாக இருக்குது. 3D ரீகன்ஸ்ட்ரக்ஷன், ஏஐ பேஸ்ட் டெக்னிக்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இன்றைக்கி ஏஐங்கிறது நம்ம நிறையா சொல்லிட்டு இருக்கோம். நாங்கள் ஆல்ரெடி அதுக்குன்னு டைப் பண்ணி நம்ம அதுக்கான ஸ்டடிஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கும் போது அதில் தவறுதலாக கண்டுபிடிக்கிறது. ஏன்னா மேமோகிராம்ங்கிறது ஒரு நிழற்படம். அவர் எந்த ஸ்கேன் எடுத்தாலுமே அது ஒரு நிழற்படம். அதை வந்து ஆனால் இன்னும் துல்லியமாக கண்டுபிடிக்கிறது சிலது இல்லை. நீங்கள் கவலைப்பட வேண்டாம், பயோப்சியே தேவையில்லை, நீங்கள் சும்மா இருங்கன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம இதை வந்து பண்ணணும். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு இன்றைக்கி வந்து டெக்னிக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் சில சமயம் கட்டிகள் வந்து மேமோகிராமில் மட்டும் தெரியும், அல்ட்ராசவுண்டில் தெரியாது. ஸோ எப்படி அது பயோப்சி எடுக்கிறது, அதுக்கு தனியாக வந்து 3D ஸ்டீரியோடாக்டிக் பயோப்சின்னு சொல்லுவோம். நமக்கு அந்த 3D பயோப்சி எடுக்கிறதுன்னு சொல்லுவோம். அதை வந்து எடுக்கிறதுக்கான டெக்னிக்ஸ்லாம் இங்கே இருக்குது. இதெல்லாம் தான் நமக்கு இங்கே இருக்கிறது. எல்லாம் ஒரே இடத்துல பெண்களுக்காக பெண்களால் நடத்தப்படுற ஒரு கிளினிக்னு சொல்லி மார்பக எல்லா பிரச்சனைகளுக்கும் இது வந்து கேன்சர்னு சொல்லி மட்டும் இதுன்னு கிடையாது. எந்த விதமான மார்பக கட்டிகளோ இல்லை தொந்தரவுகளோ அது வந்து காம்புலேருந்து ரத்தம் வருது, நீர் வருது, இந்த மாதிரி இருக்கலாம், கட்டிகள் இருக்கலாம், நீர் கட்டி இருக்கலாம், பால் கட்டி எதா இருந்தாலும் நம்மளை இங்கே வந்து பார்க்குற ஃப்ரெண்ட்லியாக நீங்களே பார்ப்பீங்க. எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க வந்து மேடம் சொன்ன மாதிரி கவலைப்படாதீங்கம்மா, நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறதுக்குன்னே தான் அவர் இருந்தாலும் ஒன்றும் கவலைப்படாதீங்க, சின்ன விஷயம் தான் நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இருக்காங்க. அதுக்கு ஏபிள் சப்போர்ட் தான் நம்ம சிஇஓ சார் பரத் ரெட்டி சார் வந்துட்டு ரொம்ப வருஷமாக அவர் ஹைதராபாத்லேருந்து வந்திருந்தாலும் அவர் வந்து தமிழர் தான். ஏன்னா வந்து அவர் இங்கே அவ்வளோ வருஷமாக இருந்துட்டாரு. அந்த மாதிரி நிரஞ்சனி மேடமும் அதே மாதிரி தான். எல்லாருமே நமக்கு இங்கே சப்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்குன்னு சொல்லி தான் இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் வந்து இன்னைக்கு ஒரு ஆணிவேராக இருக்கிறது நல்லி மேடம். ஏன்னா அவங்க பேரில் இதை நாங்கள் பண்ணணும்னு நினச்சோம். அவங்கள வந்து எல்லாருக்கும் தெரியும். ஸோ வந்து எல்லாத்துக்கும் ஒரு பப்ளிக் இமேஜ், ஒரு ஃபேஸ்ங்கிறது நமக்கு வேணும். அதுக்கு தான் நல்லி மேடம் இருக்காங்க. ஏன்னா அவங்கள வந்து காமிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நாங்கள் வந்து என்னதான் சொன்னாலும் டாக்டர்ஸ் தான் சொல்கிறதுன்னு இருக்கும். ஆனால் மேடம் சொல்லும்போது அதே விஷயம் வந்து அவங்கள வந்து ஈஸியாக பேசும். அவங்க வந்துட்டு ஓகே மேடம் சொல்கிறாங்க இது ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுன்னு ஸோ அவங்களே சொல்லியிருக்காங்க. நான் இனிமேல் வந்து என்னோட சீரியல்லையோ படத்துலையோ நான் வந்து இதை பற்றி சொல்கிறேன், சொன்னால் தான் நமக்கு வந்துட்டு மக்களுக்கு ரீச் ஆகும். இப்போ தான் ஒரு நம்பர் ஒருத்தர் வந்துட்டு நம்ம நண்பர் வந்து கேட்டார், ஏதாவது உங்களுக்கு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காங்க. மேடமே ஏற்கனவே இது அவர் கேட்கறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடியே அங்கே சொல்லிட்டாங்க. நான் இனிமேல் என்னோட இதில் நான் சொல்லி எப்படியாவது நான் நினச்சி அதை வந்து ஏன்னா அந்த ஒரு அவேர்னஸ் பேசிக்காக அதை பண்ணிக்கோங்கன்னு சொன்னால் அது வந்து நம்ம சாதாரணமாக சொல்கிறதுக்கும் ஒரு செலிபிரிட்டி சொன்னால் அதுக்கான ஒரு இதுக்கும் மேடம் மாதிரி ஒரு சீனியர் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இன்னொரு பெரிய விஷயம் இவங்ககிட்ட என்னன்னா ஒரு ஃபைலும் ஒரு செக் பண்ணுற ஒரு பேஷண்ட்ஸோட ஃபைலும் இவங்க டியூமர் போர்டுன்னு ஒன்று உட்காந்துட்டு எல்லாருமே செக் பண்ணுறாங்க. சப்போஸ் ஏதாவது சின்னதாக நாங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம் இருக்காது, பட் இருந்தாலும் எல்லாருமே ஒரு வாட்டி செக் பண்ணி இந்த ஃபைலை அடுத்தது தான் மூவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஃபைலை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம என்னதான் நம்ம ஒரு பெரிய டாக்டர் கிட்ட பார்த்துருந்தாலும் செகண்ட் ஒப்பீனியன் அவனை கேட்கலாம் இவனை கேட்கலாம். நம்ம இல்லைனாலும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வந்து நம்மளை நோண்டி விடுவாங்க. இந்த செகண்ட் ஒப்பீனியன் நான் இங்கே பாருங்க, செகண்ட் தேர்ட் ஃபோர்த் எல்லாம் இருக்காங்க. எல்லா ஒப்பீனியனும் இங்கே ஒரே இடத்துல பார்த்துட்டு அவங்களுக்கு இது தேவையா வேண்டான்றது இவங்களுக்கு டிசைட் பண்ணி நம்மளை நல்ல தைரியத்தோட வெளியேறப்படுறது பெரிய விஷயம். எந்த ஏஜுக்கு அப்புறம் வந்து 40 வயசு கண்டினியூஸாக டெஸ்ட்டில் இருக்கிறதுனால மேமோகிராம்ங்கிறது சராசரியாக எந்த பெண்மணியும் 40 வயசில் வருஷம் ஒரு வாட்டி 65 வயசு வரைக்கும் பண்ணாலே போதும். நம்மளால் ரொம்ப துல்லியமாக கண்டுபிடிச்சா பெரும்பாலும் இது மற்ற ட்ரீட்மெண்ட் இல்லாமே குணப்படுத்தலாம். சராசரியாக 40லேருந்து 65 வரைக்கும் வருஷம் ஒரு வாட்டி. பண்ணுறதுனால இந்த பிரஸ்ட் கேன்சர்னால ஏற்படக்கூடிய இறப்புங்கிறது 30% குறையுது. இது ஒரு பெரிய நமக்கு ஒரு ஈஸியான ஒரு விஷயம். இதை பண்ணிக்கிறதுனால 30% இறப்பை குறைக்க முடியுதுங்களா இந்த ஒரு சின்ன டெஸ்ட்? இப்போ நம்ம இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கும் மார்பக புற்றுநோய்க்கும் தான் இந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதை வந்து நீங்கள் போய் அடுத்தவங்க ரீச் பண்ணுறதுக்காக தான் இது சொல்கிறதே வந்து எப்படி நீங்கள் மார்பக புற்று இதுக்கு கேட்டிருக்கோம் 40 வயசில் மேமோகிராம் மாதிரி கர்ப்பப்பை வாய்க்கும் சில ஸ்கேன்ஸ் இருக்குது, சில டெஸ்ட் இருக்குது. ஸோ இதை ரெண்டும் பண்ணாலே நம்மக்கிட்ட வந்து தாரச நம்பர் 90% நம்மளால் இது ப்ரிவென்ட் பண்ணக்கூடியது. ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சோம்னா முழுமையாக குணப்படுத்திடும். ஸோ சர்வைக்கல் கேன்சர் பொறுத்த வரைக்கும் அது
பேப்ஸ்மியர் டெஸ்டிங் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் பேப்ஸ்மியர். ஸோ இது 21 வயசுக்கு அப்புறம் பண்ண ஆரம்பிக்கலாம். 30 வயசு தாண்டவங்க அது கூட சேர்ந்து ஹெச்பிவி கோட் டெஸ்டிங்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. ஸோ இது ரெண்டோட கம்பைன் பண்ணி பண்ணும்போது 5 years ஒன்ஸ் பண்ணால் போதும். அண்ட் இப்போ WHO ரெக்கமெண்டேஷன் படி பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் லைஃப் டைமில் ஒரு தடவையாவது வந்து விமன் பேப்ஸ்மியர் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன்னா சர்வைக்கல் கேன்சர்ஸ் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் பேப்ஸ்மியர் பண்ணுறது. அந்த சர்வைக்கல் கேன்சர் வேக்சினேஷன் இருக்கு இல்லையா, எந்த ஏஜில் போடணும்? அது 12 வயசுக்குள்ள ஐடியா வயசுல இருந்து 14 வயசு வரைக்கும் பண்ணலாம். அப்போ 2 டோசஸ் கொடுத்துக்கலாம். 15 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு 26 வரைக்கும் பண்ணலாம். 3 டோசஸ் தேவைப்படும். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒருத்தர் கூட கேட்டாரு, ப்ரெஸ் நண்பர் ஒருத்தர், சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்து இன்னைக்கு வந்துட்டு ஃப்ரீயாக வந்துட்டு அதை வந்து எல்லாருக்கும் கொடுக்கலாம்னு சொல்லி வந்துட்டு இன்னைக்கோ நேற்றுக்கோ தான் நியூஸ் வந்தது. நமக்கு அந்த கவர்மெண்ட்லேருந்து வந்து நமக்கு ஃப்ரீயாக எல்லாருக்கும் ஆல்ரெடி நமக்கு வந்து இது வந்து 2 வேக்சின் இன்டர்நேஷனல் லெவலில் இருந்தது. இந்தியன் வேக்சின் சீரம் இன்ஸ்டியூட்லேருந்து சர்வவேக்னு சொல்லி வந்துருச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு 3-4 இயர்ஸாக இருக்குது. ஸோ காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இது இன்டர்நேஷனலாக போடுறது கூட ஒரு வேக்சின் வந்து 4000 ரூபா தான் இருக்குது. இந்தியன் வேக்சின் 1000 ரூபா தான். இது வந்து நம்ம காஸ்ட் கொடுத்து பண்ணுறதுனாலும் சொல்கிறேன். கவர்மெண்ட்டுக்கு இப்போ ஃப்ரீயாகவே கொடுக்குறதுனே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் அவங்க வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் எல்லாருக்கும் வந்துடும். ஸோ இன்ஃபேக்ட் வந்து உலக சுகாதார நிலையம் WHO பிளான் என்னன்னா 2030க்குள்ள எல்லாருக்கும் இந்த வேக்சினேஷன்ங்கிறது மேண்டேட்டரியாக இருக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறது. சர்வைக்கல் கேன்சரே இருக்கக்கூடாது. ஆல்ரெடி இது வந்து நியூசிலாண்டில் வந்தாச்சு. நியூசிலாண்டில் வந்து இன்னைக்கு ஆஸ்திரேலியா நியூசிலாண்டில் வந்துட்டு சர்வைக்கல் கேன்சர் புதுசாக கேஸே இல்லை, கர்ப்பப்பை வாய்ப்பு நோய்ங்கிறது கிடையாதுங்கிற லெவலுக்கு வந்தாச்சு. அந்த குழுவிலும் இப்போ தான் லாஸ்ட் வீக்கில் தான் அது வந்து சொன்னாங்க, புதுசாக அது வரதே இல்லை. இந்தியாவில் தான் வந்து உலகத்தில் மொத்தம் வர கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% கேஸ் வந்து இந்தியாவில் தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து சிம்பிளாக பண்ணிடலாம். தடுப்பூசி அவ்வளோதான் தேவை. அது ஏதாவது கொஸ்டின் இருக்கா? இப்போ மார்பக பிரஸ்ட் கிளினிக் இன்னைக்கு மார்னிங் ஒரு பிரஸ்தானத்தில் வந்து IIT டைரக்டர் பேசினாங்க. பேசும்போது ஜெனோமிக் சீக்வன்ஸ் இங்கே பண்ணுறோம். இங்கே பண்ணுறாங்க. அதே ஃபாரின்லேயும் பண்ணுறாங்க. அந்த ஃபாரினில் பண்ண ட்ரக்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் அந்த ஜெனோமிக் இதில் வந்து இந்தியன் ஜியாகிரபிக்கும் அங்கேயும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்கு. எல்லா ரேஸும் ஒன்று இல்லை. அவங்க ட்ரக்ஸை நம்ம யூஸ் பண்ணுறதுனால தான் நிறைய பேருக்கு வந்து இன்னும் இல்லை. அப்படி இல்லை. முதல்ல இப்போ நிறைய ட்ரக் கண்டுபிடிக்கிறது ஃபாரின்ல கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறமா இந்தியாவில் அதை வச்சு நம்ம இப்போ கோவிட் வேக்சின்ல நம்மளுக்கு கண்டுபிடிக்கலையா, பாரத் சீரம்ஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க. நிறைய இந்தியன் ட்ரக்கும் நிறைய இருக்கு. பட் எந்த ட்ரக் கிடைச்சாலும் அதை யூஸ் பண்ணிக்கிறோம். சைனீஸ் ட்ரக் இருக்கு, ஜாப்பனீஸ் ட்ரக் இருக்கு, அமெரிக்காவிலேருந்து ட்ரக் இருக்கு. இப்போ இந்தியாவிலையும் நிறைய ப்ரொடியூஸ் பண்றோம். நீங்க சொன்ன மாதிரி இந்திய மக்களுக்கு என்ன விதமான உடம்பு இருக்கோ அதுக்கு தகுந்த பிரத்யேக மருந்துகளும் இருக்கு. எங்க எது பெஸ்ட் கிடைக்குதோ எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நிறைய குளோபலைசேஷனுக்கு அப்புறம் இந்த ஊர் மருந்து அந்த நாடு மருந்துன்னு கிடையாது. எது பெஸ்ட்டோ, பேஷண்ட்டுக்கு எது குட்டோ அந்த டெஸ்ட்டை பண்ணிட்டு நம்ம இங்க எல்லாமே கொடுக்குறோம். இன்ஃபேக்ட் இந்தியாவில் வந்து ஃபேமஸ். நமக்கு வந்து இங்கே வந்து ஸ்டாண்டர்ட் ஜெனரிக்ஸ்னு இருக்குது நம்ம சொல்கிறது. அதாவது ஒரு ஒரிஜினல் மாலிக்யூல் இருக்கும், ஜெனரிக் மாலிக்யூல் இருக்கிறது. அது மற்ற ஊர்களுக்கு வந்து இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்தியாஸ் நம்பர் 1 இன் ஃபார்மசின்னு சொல்கிற மாதிரி அவங்க நம்ம வந்து கிரியேட் பண்ணி உற்பத்தி பண்ணி நம்ம அதை எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய கேசஸில் இட் இஸ் பெஸ்ட் இன் குவாலிட்டின்னு சொல்லி யூஎஸ்ஏ அப்ரூவ் பண்ணதுலேயே இருக்குது. ஸோ அங்கேயும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ரேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து சைனீஸ்ங்கிறது ஒரு ரேஸு, இந்தியன் ஒரு இதுங்கிறது ஒரு ரேஸு, சவுத் ஈஸ்ட் ஏஷியாங்கிறது ஒரு ரேஸு, அமெரிக்கன்ஸ்ங்கிறது ஒரு ரேஸ், இந்த மாதிரி தனித்தனி ஆஃப்ரிக்கன்ஸ்ங்கிறது ஒரு ரேஸ் இப்படி இருக்கும்போது அதில் அவங்களோட அந்த ஜீன்ஸ் மரபணுக்களோட மாற்றங்கள்ங்கிறது இருக்கும். பட் அது எல்லா இடத்துலையும் வந்து அப்படியே தான் இருக்கணுமான்னு சொல்லிட்டு கிடையாது. நிறைய விஷயங்கள் கிட்டத்தட்ட இது வந்து மாற்றங்கள்ங்கிறது இருந்தாலும் 90% வந்து அதே மாதிரி தான் இருக்கும். ட்ரீட்மெண்ட் வந்து மாறாது. அந்த 10% அந்த ட்ரீட்மெண்ட் மாறும். அதுக்கு நம்ம இப்போ வந்து கண்டுபிடிப்புகள் பண்ணிட்டு இருக்கோம். எப்படின்னா பெண்களுக்கு அதை பற்றி பயம் இருக்கக்கூடாது, ஃப்ரீயா வந்து செக் பண்ணிக்கணும். மார்பகத்தை இழந்துருவோமோங்கிற கவலை தேவையில்லை. இப்போ இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்ல எல்லாமே ஈஸியா பண்ணிடக்கூடியது, சைட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப இல்லாத பண்ணக்கூடிய நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கு. இது பெண்களுக்கு கிடைக்கணும். அதுக்கான ரீச் எல்லாம் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி கேட்டாங்க கேள்வி. இன்றைய புள்ளி விவரம் எங்கள் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் பண்ணுறதை நான் சொல்கிறேன்னா, அதாவது 10 வருஷம் முன்னாடி நாங்கள் எல்லாரும் ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்து அந்த ஆரம்ப ஸ்டேஜில் நாங்கள் இருக்கும்போது 100 பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறோன்னு சொன்னால் அதில் வந்து 90 பேர் 95 பேருக்கு மார்பகம் முழுசாக தான் எடுத்து பண்ணணும். இது வந்து 10 வருஷம் முன்னாடி இருந்த புள்ளி விவரம். இன்னைக்கு வந்து அப்படியே ரிவர்ஸ். 100 பேர் இருந்தாங்கன்னா 10 பேருக்கு தான் அந்த மார்பகத்தை எடுக்க வேண்டிய நேரங்கிறது வரும். 90 பேருக்கு அதை எடுக்க வேண்டாம். எங்கள் இதில் வந்து அது வந்து நாங்கள் ரொம்ப பர்டிகுலராக இருப்போம். முதலே நமக்கு அது வேணுங்கிற அந்த சிகிச்சைகளோ அதுக்கான ஹார்மோன் ட்ரீட்மெண்ட்டோ டார்கெட் ட்ரீட்மெண்ட்டோ என்ன இருக்கோ அந்த மருந்துகளை கொடுத்து அதை ஷ்ரிங்க் பண்ணிட்டு ஆப்ரேஷன் பண்ணும்போது அப்போவே நம்ம அதை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அதே அமைப்பை கொடுத்துரும். ஆன்கோ பிளாஸ்டின்னு சொல்லுவோம். நமக்கு பிளாஸ்டிக் சர்ஜரியும் ஆன்காலஜியும் கலந்த ஒரு விஷயமா ரெண்டுத்தையும் சேர்ந்து அதே டைத்தில் நம்ம முடிச்சிடும்.
ஸோ என்னன்னா பேஷண்ட்டுக்கு ஒரே ஆப்ரேஷனில் 2 in 1 சொல்கிற மாதிரி ஒரே ஆப்ரேஷனில் பெஸ்ட் சர்ஜரி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ரெண்டுமே இருக்குது. சில பேருக்கு ஒருவேளை அதையும் தாண்டி எல்லா மருந்தையும் தாண்டி மார்பகத்தை எடுக்கிற மாதிரி இருந்தாலுமே அதுக்கு செயற்கை மார்பகம்னு பொறுத்தலாம் இல்லை பக்கத்தில் இருக்கிற அந்த சதையை எடுத்து மார்பகமாக வைக்கிறது இதுவும் வந்து இன்னைக்கு பண்ணிட்டு தான் இருக்கும். இது எல்லாமே இங்கே வந்து நடந்துட்டு இருக்கு. யதார்த்தமாக நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் நீங்கள் கேட்குறீங்க இது நான் சொல்கிறதுனால ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ உமன் கெட் கன்சீவ்டு அதர் ஷி கேன் ஹேவ் லெஸ் பால் வந்து கொடுக்க முடியாது அதில் அது வந்து பாசிபிள் இருக்காது சார். அதாவது பார்ஷியலாக எடுத்துருந்தா முடியும், பகுதியாக எடுத்திருந்தோம்னா அதை வந்து ஃபீல் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. முழுசாக எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை வந்து நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. பட் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ஷேப்புக்கு தான் அந்த கிளாண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிக்காக பெண்களோட நம்பிக்கை அவங்களோட உடம்பு சார்ந்தது. அதனால அதை நம்ம கொடுக்க வேண்டியது நம்ம தேங்க்யூ சார்.